இது உங்கள் தைராய்டுக்கு, இது உங்கள் பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு, இது உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு, இது உங்களோட போன்ஸுக்கு. ஸோ இந்த 4 சீடுமே உங்கள் ஓவரால் வைட்டாலிட்டிக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சீட்ஸ் வந்து இப்போலாம் எடுத்துக்கிறனோ, எப்படி எடுத்துக்கிறனோ, இது எடுக்கிறனால நம்மளுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் டயட்டிஷியன் சிவா பிரசாத், ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. இந்த சீட்ஸில் எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இதில் வைட்டமின் இ இருக்குது, இதில் லிகனின் இருக்கனால விமென்ஸுக்கு ஈஸ்ட்ரோஜன் சிந்தசிஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் மெக்னீஷியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து கால்சியம் இருக்குது, இதில் வந்து சொல்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்கனால நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் வர விடாமல், இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ இந்த பம்கின் சீட்ல மெக்னீசியம், சிங்க், அயன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மசில் ஃபங்க்ஷன், நம்மளோட ஸ்லீப், நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பம்கின் சீட்ல மெக்னீசியம் ரொம்ப அதிகமா இருக்கனால பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க சொல்லுவோம். நான் வந்து 60 mg போட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து 40 mg 30 mg 20 mgன்னு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்குமே இந்த பம்கின் சீடை தான் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதில் சிங்க் இருக்கனால இது இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஏதாச்சும் கேஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து வேமா ஊன் வந்து ஹீல் ஆகணும்னா இந்த பம்கின் சீடை வந்து ஸ்மூத்தியா மேக் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து புண்ணு வந்து வேமா ஆறும். ஊன் ஹீலிங் ப்ராசஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒரு நாளைக்கு எல்லாருமே 1 to 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் வித்தவுட் சால்ட். சியா சீடு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச சீடு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறணும்னு நிறைய பேருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ சில பேர் இதை வந்து ஜூசஸில் போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் இதை வந்து ஓவர் நைட்ஸ் ஓட்ஸில் சோக் பண்ணி சாப்பிடுவாங்க, சில பேர் இதை காலையில் வெறும் வகத்தில் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதை யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, தைராய்டு பேஷண்ட் இருப்பாங்க இல்லையா, மாத்திரை சாப்பிடுவாங்க, காலையில் வந்து டேப்லெட் போட்ட பிறகு தான் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஃபிசிஷியன். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சீடை வந்து காலையில் வெறும் வகத்தில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் இருக்க ஃபைபர் வந்து இந்த டேப்லெட்டோட அப்சார்ப்ஷன் வந்து கம்மி பண்ணிடும். அதனால இந்த சீடை வந்து காலையில் மிட் மார்னிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 11 o'clock 12 o'clock அப்போ வந்து இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் போட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி தண்ணியில் போட்டதை எடுத்து குடிச்சிக்கலாம். தைராய்டு பேஷண்ட் மட்டும் இதை இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கால்சியம் இருக்குது, போன் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இது கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து சொல்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்கனால நம்மளோட கட் ஹெல்த்தை சூப்பராக வச்சுக்கிறோம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இன்னும் நம்மளோட ஓவரால் வைட்டாலிட்டியை நல்லா வச்சுக்கிறோம். ஸோ இன்னும் முக்கியமானது, இதில் வந்து ஹை செட்டிட்டி இருக்குது. அதாவது இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதான்றது இது டிபெண்ட்ஸ். இதை சாப்பிட்டா வந்து ஹை செட்டிட்டி பசிக்காமல் இருக்கும். அதாவது இதை 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் சோக் பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பசி வந்து இருக்காது. காலையில் 7 மணிக்கு நீங்கள் இதை குடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு 9 மணிக்கு போல் பசிக்காது, 11 மணிக்கு தான் பசிக்கும். ஏன்னா இது வந்து ஹை செட்டிட்டி இருக்குது. உங்களோட ஹங்கர்னஸை வந்து இது வந்து சப்ரஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்களே தவிர, இதை மட்டுமே குடித்தா வெயிட் லாஸ்லாம் ஆகாது. ஸோ வெயிட் லாஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பர் டயட்டு, கலோரி டெஃபிஷியன்ட்டு, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இப்படிலாம் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸுக்கு இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால், இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த குருவிகளுக்குலாம் அதிகமாக போடுவாங்க இல்லையா, ஒரு வித சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு தைராய்டு இருந்தால் இந்த சீடு உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதில் ஹை செலினியம் கண்டென்ட் இருக்கனால உங்களோட தைராய்டு ஹெல்த்தை வந்து சூப்பராக ரெகுலேட் பண்ணும். ஸோ அப்புறம் இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வைட்டமின் இ இருக்குது, ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டு. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த ட்ரை ஸ்கின் இருக்கும் தெரியுமா, ட்ரை ஸ்கின் ரொம்ப ஃப்ளேக்ஸாக இருக்குது, தோல்லாம் ரொம்ப ஃப்ளேக்ஸாக இருக்குது, கை காலெல்லாம் ரொம்ப ஃப்ளேக்ஸாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்றவங்களுக்கு ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸோட சேர்த்து இந்த வைட்டமின் இயை எடுத்துக்கிட்டோம்னா இது உங்களோட ட்ரை ஸ்கின்னு சூப்பராக வந்து ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து ப்ரைவேட் பார்ட்ஸு அண்ட் தென் மியூக்கோஸ் லேயர் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்குலாம் வந்து ஒன் ஆஃப் த குட் திங். ஸோ நீங்கள்லாம் அவங்க டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். ஸோ இது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளாக் சீட். ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து சோக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜெல்லு மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து சோக் பண்ணி நம்மளால் ஈஸியாக சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாது ஒன்று. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பதமாக நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறணும் ஒரு கண்டெய்னரில். ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ சூப்ஸ்லேயோ இல்லை ஸ்மூதிலேயோ இல்லை சுடுசோரில் போட்டு நம்ம சாப்பிட்டு வந்தால், ஸோ இது வந்து நம்மளோட HDLன்னு சொல்லுவாங்க, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட குட் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து இதில் லிகனின் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இந்த லிகனின் என்ன பண்ணுன்னா விமென்ஸுக்கு ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர்ட் திங், இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்ஸ் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். அதனாலே இதை வந்து
பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கவங்க, இன்னொன்று வந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு இருக்கவங்களுக்குலாம் இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன் நான் பர்சனலாக. ஸோ என்கிட்ட வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, 120 mg/dl இருக்குது அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த ஃப்ளாக்ஸீட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். 2 tablespoon ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ இது உங்களோட ஓவரால் வைட்டாலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து இன்னொரு சைடு பார்த்தோம்னா இது ஒரு அண்டர் ரேட்டடான சீடு. இது வந்து மோஸ்ட்லி விமென்ஸ் வந்து எடுத்துக்கிற வேண்டிய சீடு, ஏன்னா இதில் வந்து விமென்ஸ் ஹார்மோன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறனோ, ஸோ எந்த மாதிரி எடுத்துக்கிறனோ, யார் யார் எடுத்துக்க கூடாது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சியா சீடை குடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் டயட்டில் கண்டிப்பாக இந்த 3 சீடு இருந்தே ஆகணும். மெக்னீஷியம், சிங்க் இருக்குது, அகைன் வைட்டமின் இ இருக்குது, தைராய்டு பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃப்ளாக் சீடு வந்து ஓவரால் வைட்டாலிக்கு சூப்பராக இருக்கும். சியா சீடு உங்களுக்கு கால்சியம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பவுல் மூமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபைபர் இன்டேக் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் சியா சீட் எடுத்துக்கலாம். ஸோ ஹோப் யூ பீப்புள்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ.